இன்னைக்கு நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டினால ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை வந்து விட்டு கொடுக்க முடியல ஃபார் அவர் ஓன் முஸ்லீம் கம்யூனிட்டி. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எங்கே நிற்கிறோம்னு. வேறஸ் குளோபல் லெவலில் நான் முஸ்லிம்ஸ் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. காசால இப்போ அப்பாவி முஸ்லிம்களுக்கு வெளிப்படையாக தூக்கு தண்டனையை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சைலண்டாக இருக்கோம், ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நம்மளுடைய அமைதியால கொடுமை இவ்வளோ காமன் ஆயிடுச்சு. இதனால டெய்லி ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறாங்க. ஆனால் நாம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டோரியை போடுறோம், ஏதாவது போஸ்ட் பண்றோம், அப்புறம் மறந்துடுறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய அமைதியால எதுவுமே ஆக போறது இல்லை. ஆனா ஆகுது. ஏன்னா இந்த தீ வந்து இன்னைக்கு உருவாக்கப்படலை, இது மெதுவாக பரவ வைக்கப்பட்டது. முதல்ல சீரியா, அப்புறம் லெபனான், அப்புறம் காசா, அப்புறம் சுடான், அண்ட் இப்போ ஈரான். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் வந்து ஒரு உடல் போல. அந்த உடலில் ஒரு பகுதியில் வலி இருந்தா ஹோல் பாடியில அந்த வலி வந்து ஃபீல் ஆகும். ஒரு பல்வலி வந்தாலே நம்மளுடைய ஹோல் பாடி வந்து எப்படி அன்ஈஸி ஆயிடுது. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஹெடேக் வரும், ஃபீவர் வரும், தூக்கம் வராது. அதே மாதிரி நம்மளுடைய சகோதரர்கள் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது எப்படி நம்மளால ஈஸியா கேஷுவலா இருக்க முடியுது? நம்மளால எப்படி அமைதியா நிம்மதியா இருக்க முடியுது? ஏன் வந்து எங்களுக்கு அவங்களுடைய வலி வேதனை ஃபீல் ஆகல? அத்தனையும் கொடூரமான வீடியோஸ், ஆதாரம், நியூஸ், இமேஜஸ் பார்த்து ஏன் நம்ம இன்னமும் சும்மா இருக்கோம்? எங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப சாதாரணமான பொதுமக்கள் தானே, எங்களால என்ன பண்ண முடியும்? துவாவை தவிர பெருசா எதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியும். இந்த பழமொழியை கேட்டிருக்கீங்களா? சிறு துளி பெருவெள்ளம். இங்கிலீஷ் ப்ராவர்ப்ல சொல்ல போனா எவ்ரி ட்ராப் மேக்ஸ் an ocean. நீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த 3 விஷயத்துல உறுதியா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப சாலிடா ஆக்ஷன் எடுத்தோம். we can make a huge difference. இல்ல, இதுக்கு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ஆனா இதோட இம்பேக்ட் குளோபல் லெவல்லையும் சரி, வரப்போற ஃபியூச்சர்லயும் சரி ஸ்ட்ராங்கா படும்.